வாசல் போடு பேசும் நம் பிள்ளை கொள்ளும் இன்பங்கள் நீதானடி. கண்ணும் சுருங்கிட நீயும் மீசை நரைத்திட நானும் வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும் கண்மூடிடும் அவ்வேளையும் உன் கண்ணில் இன்பங்கள் காண்பேன். சத்யா சத்யா என்னாச்சு சத்யா உனக்கு? கௌதம் பயப்படாதீங்க, என்னன்னு பாக்குறேன். தம்பி என்னன்னு பாருப்பா, இன்னும் கண்ணு மலிக்கலையாவ? நான் செக் பண்றேன் ஆண்டி, நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. ஒரு வேலை பார்த்தால அந்த டயர்ல கூட மயக்கம் போட்டிருக்கலாம். இல்லை சத்து, இவ ஒரு வாரமாகவே சொல்லிட்டே இருக்கா எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்துதுன்னு. நானும் வாடி டாக்டர்கிட்ட போகலன்னா வரவே மாட்டேன்ட்டா. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு தூங்கி இருந்துச்சா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் நானும் விட்டுட்டேன். இப்போ மயக்கம் போட்டே விழுந்துட்டா. ஒன்றும் இருக்காதுல்ல சத்து, பாரு சத்து என்னென்னு. எனது 1 வீக்கா தலை சுத்துன்னு சொன்னாலா? என்ன கௌதம், அப்போவே டாக்டர் போய் பார்த்துருக்கலாம்ல. சரி ஓகே, ஒன்றும் இருக்காது, நான் செக் பண்ணுறேன். செக் பண்ணு சத்து. வித்யா அந்த தண்ணி எடுத்து தண்ணி தெளிச்சு பார்ப்போம். என்ன சத்து? சத்யா எழுந்துரு சத்யா. சத்யா கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு. இப்போ ஓகேவா? ஓகே சத்து. என்னடி ஆச்சு? கேண்டி மயக்கம் மட்டும் விழுந்த? டயர்டா இருந்தா சொல்லிருக்கலாம்ல. என்கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தா அண்ணா, எனக்கு ஏதோ தலை சத்துற மாதிரி இருக்கு, நான் கூட போய் பழடி அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னேன். அவள் தான் கேட்காம நின்றுட்டு இருந்தா. நாங்கள் திரும்புறதுக்குள்ளே பொத்துன்னு விழுந்துட்டா. எனக்கு ஒரு செகண்ட் உயிரே போயிடுச்சு. ஏண்டி உனக்கு டயர்டாக இருந்தால் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நானே கூப்பிட்டு வந்து படுக்க வச்சிருப்பேனே. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, இப்போ நான் ஓகே தான். இதுக்கு தான் சத்யா சொன்னோம், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எங்களுக்காக எதுவும் பண்ண வேணான்னு. நீங்களும் ஆண்டியை கேட்கவே இல்லை. ஷாம் எனக்கு ஒன்றும் இல்லைடா, நான் நல்லா தான் இருக்கேன். சத்யா இப்போ ஓகேவா? எனக்கு உயிரே போயிடுச்சு. ஐயோ கௌதம், ஓகே. மாமா எதனால அக்கா மயக்கம் மட்டும் விழுந்தா? அக்கா தானே, இந்த கேட்போம். சரிங்க மேடம், நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ நாளா இப்படி தலை சுத்தல் இருக்கு? எனக்கு ஒரு 1 வீக்கா இருக்கு அண்ணா. 1 வீக்கா தலை சுத்திட்டு இருந்திருக்கு. ஆனால் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகல அப்படி தானே? இல்லை, எனக்கு இது மாதிரி அடிக்கடி தலையெல்லாம் சுத்தம். காலேஜ் டைம்லேயே சாப்பிடாதனால அது மாதிரி எதுவும் இருக்குமோன்ட்டு நானும் விட்டுட்டேன். பைத்தியம், கல்யாணத்துக்கு முன்னாடி தலை சுத்துறது வேற, கல்யாணத்துக்கு அப்புறம் தலை சுத்துறது வேற. கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய நம்ம பாடியில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். அதனால டாக்டர்கிட்ட போய் எந்த விஷயமா இருந்தாலும் கன்சல்ட் பண்ணணும். உனக்கு டாக்டர்கிட்ட போகிறதுக்கு என்ன கஷ்டம்? இல்லை சரியாயிடும் தான் அண்ணா, விட்டுட்டேன். சரியாயிடும்னு 1 வீக்காக விட்டுட்டியா? ஆமாம். எங்க கௌதம், நீங்களாவது கூப்பிட்டு போயிருக்கலாம்ல. அவன் அப்படிதான் சொல்லுவா, என்னடி 1 வீக்கா தலை சுத்தலா இருக்கே, வா ஹாஸ்பிட்டல் போனான்னு கையை பிடிச்சி எடுத்துட்டு போயிருக்கலாம்ல. எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்து சத்து, வரவே இல்லை. சரி சத்து, இப்போ எதனால மயக்கம் போட்டா? டயர்னாலயா? நானே அதை சொல்ல சத்து. அதையும் மேடமே சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லலாம்? நீயா மக்கு, உனக்கு பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கா? பீரியட்ஸா? ஆமாம்மா, உனக்கு பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கா. எவ்வளோ நாள் தள்ளி போயிருக்கு? எனக்கு இர்ரெகுலர் பீரியட் தான் சித்து அண்ணா, அதனால நான் கவுண்டிங்லாம் வச்சுக்க மாட்டேன். மென்டல் இர்ரெகுலராக இருந்தாலும் நீ போன மந்த் எப்போ குளிச்சேன்னு கூட தெரியாது. போன மந்த் ஸ்டார்டிங்ல ஐ திங்க் 3 நினைக்கிறேன். ஓ, 3ல தலைக்கு ஊத்திக்கிட்ட. இந்த மந்தோட டேட் என்ன? 21. 1 மந்த்துக்கு மேலேயே தாண்டிடுச்சு. உனக்கு தலை சுத்தல் இருக்கு, வாமிட்டிங் இருக்கா? இருக்கு, வாமிட்டிங் சென்சேஷன் நிறையவே இருக்கு. அட மென்டல், பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கு, வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கு, தலை சுத்துன்னு 1 வீக்கா சொல்லிட்டு இருக்க. ஒரு கிட்ட வேணும் செக் பண்ணி பார்க்கலாம்ல? வித்யா கரெக்டாக கேட்குறா பாரு, செக் பண்ணி பார்த்துருக்கலாம்ல. இல்லடி, எனக்கு 60 நாளைக்கு ஒரு தடவை வரும், இல்லை 50 நாளைக்கு ஒரு தடவை வரும். அது மாதிரி நினச்சி நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன். அதனால எப்போவுமே நான் என்னோட மென்சஸில் நான் கான்சன்ட்ரேஷனே பண்ண மாட்டேன். அது எப்போ வேணால் வரும், எப்போ வேணால் போகுன்ற மாதிரி இருக்கிறதுனால நான் தள்ளி பண்ண கூட நான் யோசிக்க மாட்டேன் எதையும். கல்யாணத்துக்கு முன்னாடி யோசிக்கல, சரி கல்யாணத்துக்கு அப்புறம் யோசிக்கணும். உனக்கு சிம்டம்ஸ்லாம் இருக்கு, அப்போ நீ கண்டிப்பாக யோசிச்சிருக்கணும்ல, இல்லை டாக்டராக போய் பார்த்துருக்கணும்ல. சரி ஓகே சித்து, இப்போ பீரியட் வராதனால என்னாச்சு? பீரியட் வராதனால ஒன்றும் ஆகல, உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஆமா, என்ன சொல்றீங்க? அக்கா பிரெக்னெண்டா இருக்காளா? ஆமா, உங்க அக்கா பிரெக்னெண்டா இருக்கா. ஏய் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டி, நல்ல விஷயம் சொல்லியிருக்கப்பா சித்து. நான் போய் உனக்கு ஸ்வீட் எடுத்து வரேன். ஐயோ ஸ்வீட்டா? அதெல்லாம் வேண்டாம் ஆண்டி. அது எப்படி வேணும்னு சொல்லுவேன்? நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன், என் வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது, இரு நான் போய் எடுத்துட்டு வரேன். ஐயோ ஆண்டி ஆண்டி,
2 பேரும் கள்ளி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் 2 பேருக்கும். தேங்க்ஸ்டா. என்னண்ணா உங்கள் ஒய்ஃப் மாசமா இருக்கா, நீங்கள் அப்பா பார்க்க போறீங்க, இன்னும் அப்படியே உருன்னு இருக்கீங்க? இல்லடாமா, இப்போ விழுந்ததுலேருந்து நான் வெளியே வரவே இல்லை. எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு, அதுதான். ஏங்க கௌதம், அதான் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு அண்ணன் சொல்லிட்டார்ல, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். நான் அம்மா பார்க்க போகிறேன், நீங்கள் அப்பா பார்க்க போகிறீங்க. ம், ஆமாம்ல. ஆமாம், இல்லை இல்லை ஆமாம் தான். சரி ஓகே, நீங்கள் 2 பேரும் பேசிட்டு கொஞ்சம் குழாவிட்டு கீழே வாங்க, நாங்கள் கீழே போகிறோம். ஆமாக்கா, இதுதான் கரெக்ட். நம்ம எல்லாரும் கீழே போவோம், நம்ம இருந்தால் அவங்க டிஸ்டர்பன்ஸாக இருக்கட்டும், அவங்க 2 பேரும் அன்பை பரிமாறிக்கட்டும். கரெக்டு தான். வா ஷாம், கீழே போகலாம். போகலாம். நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் குள்ளா விட்டு சீக்கிரம் கீழே வாங்க. சரிடா. செல்லம், இப்போ உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான் கௌதம். சரி, அப்போ பார்த்து எந்திரிச்சு உட்காரு. ஓகே கௌதம். என்ன கௌதம், எவ்வளோ சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு, நீங்கள் இன்னும் இப்படி தலை தொங்க போட்டுட்டு இருக்கீங்க, என்ன பாருங்களேன். போடி, எனக்கு இன்னும் நீ கீழே விழுந்ததுலேருந்து நான் வெளில வரவே இல்லை. அதுக்கு காரணம் உங்கள் பிள்ளை தான். அப்போ உங்கள் பிள்ளை மேலே தானே கோச்சிக்கணும் நீங்கள்? ஆமாம்ல, நான் அப்பா பார்க்க போகிறேன்னா? ஆமாம், நான் அம்மா பார்க்க போகிறேன், நீங்கள் அப்பா பார்க்க போகிறீங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் சரிங்க கௌதம், ப்ளீஸ். நிறை மாத நிலவே வாவா, நடை போடு மெதுவா மெதுவா, அழகே உன் பாடு அறிவேன் அம்மா. அப்பாடா, ஃபைனலாக என் புருஷன் சிரிச்சிட்டான். இப்போ ஓகேவா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த உலகத்திலே இன்னைக்கு நான் தாண்டி ரொம்ப சந்தோஷமானவன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா என் தங்க என்ன அப்பாவா கிட்ட. சத்தியமாக அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு irregular பீரியட் இருக்கனால எனக்கு கண்டிப்பாக எப்படியும் 1 year 2 year ஆகும் அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட்டில் இருந்தேனா. ஆனால் கல்யாணம் ஆகி 2 மாதத்தில் இவ்வளோ சந்தோஷமான விஷயம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினச்சதே இல்லை கௌதம். அதனால தான் என்னால் இப்போ வரைக்கும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு நம்ப முடியல. என்ன செல்லம், நல்லவங்களுக்கு எப்பவுமே நல்லது தான் நடக்கும். நல்லவங்களுக்கு நல்லது தான் நடக்கும். ஆனால் irregular இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ சீக்கிரம் குழந்தை நிற்காதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு பீஸோட ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு தெரியல. அதுவும் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் செக் பண்ணவே ஆரம்பித்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி விட்டுட்டேன். அதனால நான் பயந்துட்டே இருந்தேன். பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தானே, தைராய்டு ப்ராப்ளம் இருந்தானே, கடவுள் எப்போ ஒரு பொண்ணுக்கு குழந்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அடுத்த நிமிஷமே கொடுப்பாரு. அது எப்போலாம் நமக்கு தெரியாது, அவருக்கு மட்டும்தான் தெரியும். 1 வருஷம் கழிச்சா, 2 வருஷம் கழிச்சா, இல்லை 2 மாதம் கழிச்சான்றது அவர் தான். இந்த பிசிஓடி தைராய்டுலாம் கடவுள் முன்னாடி ஒன்றுமே இல்லடி, எல்லாமே நொறுங்கிடும். கரெக்டாக சொல்லுங்க கௌதம், நான் நம்புகிறேன். அப்புறம் என்ன மேடம், அம்மா வைட்டிங்க, இனிமேல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களை மட்டும் இல்லை, வயிற்றில் இருக்க நம்ம பாப்பாவே ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகேவா? கண்டிப்பாக இந்த குழந்தையை பார்த்துப்பேன், வயிற்றில் இருக்க குழந்தையும் பார்த்துப்பேன். பாவின் நிலாவே வாடாத பூவே, என் வாழ்வில் மீண்டும் என என்று கனவே உனை வந்து சேர நான் இங்கு வரம் ஒன்று கேட்டேன். என்ன என் மூஞ்சிலே முழுக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒருவேளை நான் அசோக்கை திட்டியிருந்துருக்கணுமோ. அவன் நார்மலாக பேசும்போது ஓகே, என் கையை பிடிச்சி பேசும்போது நான் கண்டிப்பாக அவனை திட்டவோ அடிக்கவோ செஞ்சுருக்கணுமோ. ஆனால் நான் திட்ட செய்ய தானே செஞ்சேன். அடிக்க ஏன் வரலன்னா, அவன் என்ன 7 வருஷமாக லவ் பண்ணுறான். இது வரைக்கும் ஜென்யூனாக தான் நடந்திருக்கான். அதனாலேயே என்னவோ எனக்கு அவனை அடிக்கணும்னு தோணல, அவனுக்கு புரிய வைக்கணும் தான் தோணுச்சு. அதுதான் தப்பாயிடுச்சோ. இதுக்காக அகில் என்ன 2 அடி அடிச்சிருந்தா கூட எனக்கு வலிச்சிருக்காது. ஆனால் இனிமேல் மூஞ்சிலே முழிக்காத, அவனே லவ் பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் இடத்துல இருந்து பார்த்தா அவன் சொல்கிறதும் கரெக்டு தான். ஏன்னா அவன் என்னை உண்மையாக லவ் பண்ணுறான் போல். அதனால தான் அவனுக்கு கோவம், பொசசிவ் எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. நான் லவ் பண்ணுற பொண்ணை இன்னொருத்தன் பார்த்தாவே வெட்டிடுவாங்க. இவன் கையை வேற பிடிச்சி பேசினான். அதனால அவன் மேலேயும் கோவப்பட்டது ரைட் தான், என் மேலேயும் கோவப்பட்டது ரைட் தான். அதுக்காக 2 அடி அடிச்சிருந்துருக்கலாம். மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ எப்படி நான் அவனை போய் பார்க்குறது? நான் போய் பார்த்தாலும் இக்னோர் பண்ணுறான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு வேற அழுகையாக வருது. ஆனால் அகில் ரொம்ப நேரம் என் மேலே கோவமாக இருக்க மாட்டான், வந்துடுவான் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இது காலையில் நடந்த விஷயம். மத்தியானம், சாயங்காலம், இப்போ நைட்டே ஆகிடுச்சு. ஆனால் என்கிட்ட வந்து பேசவே இல்லை. நான் பேச போனாலும் இக்னோர் பண்ணிட்டு போகிறான். அப்போ என் மேலே கோவமாக இருக்கானா? எவ்வளோ நாள் பேச மாட்டான். எனக்காக தான் இங்கேயே வந்தான். ஆனால் என்கிட்ட பேசாமல் எங்கேருந்து போயிடுவானா? அதெல்லாம் சாத்தியமே இல்லை. அவன் பேசுவான்.
ஐயோ ரொம்ப கோவமாக இருக்காளா இல்லை ரொம்ப சேடாக இருக்காளான்னு தெரியலையே. கண்டிப்பாக ரெண்டும் கலந்து தான் இருக்கும். ஏன்னா காலையிலேருந்து இப்போ வரைக்கும் பேசல இல்லை, அவளும் வந்து பேசினா இக்னோர் பண்ணிட்டு போயிட்டேனா, அதனால கண்டிப்பாக சேட்னஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் கோவத்தை விட. சரி ஓகே, சமாதானம் பண்ணுவோம். அகில், நீயா? நானே தான். கீழே வராமல் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை அகில், சும்மா தான் நின்றுட்டுருக்கேன். ஏன் சாப்பிடல? எனக்கு பசிக்கல, அதான். ஏன் பசிக்கல? பசிக்கலன்னா பசிக்கல தான், அதுக்கு ரீசன்லாம் தெரில. அப்படியே உனக்கு போட்டேன்னு வை, வா போய் சாப்பிடலாம். எனக்கு வேணாம், நீ சாப்பிட்டியா? நீ சாப்பிடாம நான் சாப்பிடுவேனா? வா போய் சாப்பிடலாம். பாரா, உன்னதான் திரும்ப. வேணாம் அகில், நீ போ. என்கிட்ட அடி வாங்காத, திரும்புன்னு சொன்னேன். இல்லை வேணாம், நீ இவ்வளோ நேரம் என்கிட்ட பேசாம தானே இருந்த, போ அப்படியே இரு. அது ஏன் இஷ்டம், நான் பேசுவேன், உனக்கு என்ன? என்கிட்ட ஒன்றும் பேச வேணாம், நீ போ. உன்னை திரும்ப சொன்னேன். என்னடி அழுதுட்டு இருக்க? பின்ன அண்ணாம சிரிச்சிட்டு இருப்பாங்களா? என்னடி? என்ன நொன்னடி, நான் பண்ண தப்பு தான் எனக்கு தெரியும். அவன் என் கையை பிடிச்சி பேசும்போது நான் அவனை அடிச்சிருந்துருக்கணும், இல்லை ஹாஷா பேசியிருந்துருக்கணும். அப்போ அவன் என் கையை விட்டுருப்பான். அது பண்ணாமல் அவன்கிட்ட பேசிட்டு இருந்தது தப்பு தான். ஆனால் நீ அதுக்குன்னு என்கிட்ட என்னெல்லாம் பேசின? சரிடி, சாரி, கோவத்தில் தான் வார்த்தையை விட்டுட்டேன். கோவத்தில் கூட எப்படி பேசலாம்? நீ அவனை போய் லவ் பண்ண, அவன் கூட போ அப்படிலாம் சொன்னேன். ஏய், நீ தானடி சொன்ன அவன் ரொம்ப நல்லவன், ஜென்யூன், 7 இயர்ஸாக பின்னாடி வராது வரைக்கும் என்கிட்ட தப்பா கூட பேசினது இல்லைன்னு சொன்னேன். அதனால தான் அவன் நல்லவனா இருந்தா நீ லவ் பண்ணுன்னு சொன்னேன். அப்போ நான் அவனை லவ் பண்ணிட்டா? எது? நீ தானே சொல்ற. ஓ, நான் சொன்னா நீ செய்வியா? அப்புறம் உனக்கு மட்டும் எப்படி சொல்ல மனசு வருது? சரிடி அம்மா, தெரியாம சொல்லிட்டேன், கோவத்தில் சொல்லிட்டேன். அவனுக்கு நீ நிறைய சர்டிஃபிகேட் கொடுத்தியா, அந்த கோவத்தில் சொல்லிட்டேன். நானும் இது மாதிரி உன்கிட்ட கோவமா சொன்னா நீ ஏத்துப்பியா? சரிடி, இப்போ என்ன பண்ணும், மன்னிச்சிடு. நீ கோவத்தில் 2 அடி அடிச்சிருந்தா கூட எனக்கு வலிச்சிருக்காது அகில். நீ இப்படிலாம் சொல்லிட்ட. நீ கோவப்பட்டது நியாயம் தான், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் அவன் மேலே நான் கோவப்படாததுக்கான ரீசன் என்ன ரீசன்? அதான் சொன்னியே 7 இயர்ஸாக என் பின்னாடி சுற்றுறான், ஆனால் ரொம்ப ஜென்யூனான பையன், அதுதானே? ஆமாடா, அதுதான். என்ன லவ் பண்ணுறேன்னு எவ்வளோ பேர் என் பின்னாடி வந்திருக்காங்க. பெருமைக்காகலாம் சொல்லலை, உண்மையிலே சொல்கிறேன். அதில் ஒருத்தன் கூட நல்லவே இல்லை. நான் 2 நாள் என் பின்னாடி சுற்றுவான், நான் திரும்பி பார்க்கலையா, அடுத்த பொண்ணு பார்த்து போயிட்டே இருப்பான். ஆனால் இவன் அப்படி இல்லை, 7 இயர்ஸே பின்னாடி சுற்றுறான். நான் எவ்வளவோ திட்டி அடித்து நீ இன்னைக்கு அடிக்கலன்னு கோவப்படுறான். ஆனால் நான் அவனை எவ்வளோ தடவை நான் திட்டியிருக்கேன், எவ்வளோ தடவை அவன்கிட்ட ஆஷா பேசியிருக்கேன், அரைஞ்சிருக்கேன். அப்போவும் என் பின்னாடி தான் வருவான். அவனுக்கு நான் பொறுமையாக பொய்ய வச்சு அவன் புரிஞ்சு பண்ணுறதுக்காக தான் நான் பேசாமல் இருந்தேன். சரிம்மா, அவன் நல்ல பையன் தான், புரியுது. ஆனால் அவன் கோயில் நின்று கையை பிடிச்சது கரெக்டா? அது தப்பு தான். அதுதான் அவனுக்கு பொறுமையாக புரிய வச்சுட்டு இருந்தேன். நீ பொறுமையாக புரிய வைப்ப, ஆனால் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, இதோ இவன் என்ன இந்த பையனோட கையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கா, அப்படி தானே நினைப்பாங்க. நீனே சொல்லியிருக்கல இந்த ஊரில் 1 2 சொல்லுவாங்கன்னு. இந்த ஊர்லேயும் இல்லை, எல்லா ஊர்லேயும் அப்படி தான். அந்த மாதிரி உன் பேர் கெட்டு போனால் யாருக்கு கஷ்டம் சொல்லு? எனக்கு புரியுது அகில் நீ சொல்கிறது. அதுக்காக நீ இப்படிலாம் பேசுவேன் என்கிட்ட? சரி ஓகே, சாரி. ஒன்றும் வேணாம். பட் நீ எனக்கு வேணும். உன் காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை, அதை தாண்டி ஒன்றுமே இல்லை. பெண்ணே பெண்ணே. அல்லாத கஷ்டமாக இருக்குது, சாரி. உன்கிட்ட இவ்வளோ நேரம் பேசாமல் இருந்ததுக்கு. என்னாலையும் உன்கிட்ட பேசாமலாம் இருக்க முடியல, அதனால தான் வந்துட்டேன். இப்படி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பேசாமல் இருந்துட்டு பேசாமல் இருக்க முடியலன்னு போய் சொல்கிறேன். உங்ககிட்ட திட்டிட்டு போன அடுத்த செகண்டே உன்னை பார்க்காம உங்ககிட்ட பேசாமலாம் இருக்க முடியல. இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த இவ்வளோ நேரம். அப்படியே கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்போம். சரி, சாரி. தேவையில்லை. சாரிடி பாப்பு, மன்னிச்சிடு. ஒன்றும் தேவையில்லை. சொன்னா கேட்க மாட்டேன். நீயே வாழ்க்கை என்பேன், இனி வாழும் நாட்கள் எல்லாம் நீயே போதும் என்பேன். உயிரே என் உலகமே, நீயே காதல் என்பேன். இனி ஜீவன் வாழும் முன்னால் நீயே வேண்டும் என்பேன். உயிரே என் உலகமே. இப்படிதான் அவனை வாய மூட வைக்கணும். பொறுக்கி கையிடுறா. இது பொறுக்கியா? ஆமாடா பொறுக்கி கையிடுறா. ஆத்தி, என்னடி இப்படி திட்டுற? பின்ன ஏண்டா எங்க நின்றுட்டு இருக்கோம்? நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? என்னடி, நம்ம வீட்டு டெரஸ்ல தான் நின்றுட்டு இருக்கோம். குஜோல இங்க இருந்து பார்த்தா நம்ம என்ன பண்றோம்னு நல்லா தெரியும். அடுத்த வீட்டுக்கலாம். இந்த டைம்ல எவண்டி இருப்பான்?
அப்படிலாம் சொல்ல முடியாது. யாராவது பார்த்தா சரி பார்க்கட்டும், அதுக்கு என்ன? பார்த்தா என்னடா நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? என்ன வேணா நினைச்சிட்டு போட்டோம். அப்படி ஏதாவது வாயில வந்துடும் எனக்கு. என் வாயிலிருந்து தான் வரும். என்ன வரும்? முத்தம். வச்சுக்க. என்னடி இப்படி விளட்டுற? ஆமா, நீ ரொம்ப பேட் போ. இது என்னடா அநியாயமா இருக்கு? கொடுக்கும்போது அமைதியா இருந்தா கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கத்துறான். என்னடா என்னடா கொடுக்கும்போது அமைதியா வாங்க தானே செஞ்ச, இப்போ என்ன கத்துற? அது அப்போ நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஐயடா அழகி, நீ இப்ப இந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு சாங் பாடவா? ஒரு ஆணியும் வாய் மட்டும் கிளம்ப. பாடுறேன்டி கேளு. என்ன முத்தமலை சாங் தானே? சே நம்ம தளபதி சாங். தளபதி சாங்? என்ன சாங்? நீ முத்தம் ஒன்று கொடுத்தால் முத்தமிழ், நீ வெட்கப்பட்டு சிரித்தால் செந்தமிழ், நீ பேசிய வார்த்தைகள் பைந்தமிழ். ரொம்ப முக்கியம். என்னடி கோவப்படுற? நான் பாடினா உனக்கு பிடிக்கும்ல, அப்புறம் கோவப்படுற? கோவப்படாம உன்னை இடுப்புல தூக்கி வச்சு கொஞ்சம் வாங்க. சிப்பா போடி, ரொம்ப தான் திட்டுற. நான் போறேன் கிளி. டேனே வேணா நில்லு. நீ தான் திட்டுற, அப்புறம் என்ன? சும்மாடா. ஒரு மொத்தம் கொடுத்தது குத்தமாடி? ஒன்னா ஆமா, இப்போ ஒன்று, மொத்தமாக கணக்கு பண்ணி பார்த்தா 3. மூணா? ஐயோ 3 இல்லையா? அப்போ எத்தனைடி? நீங்க தான் பார்க்கும் போதெல்லாம் கொடுக்குறீங்களே, அப்புறம் எப்படி கணக்கு வச்சுக்க முடியும்? அதுக்கு பேர் என்னன்னு உனக்கு கூடிய சீக்கிரம் தெரியும். விண்ணினாய் தொலைந்த மகள் வெண்ணிலவாய் வந்தாளா, தேடியவன் கைகளில் தேவதையாய் விழுந்தாளா, திருவுக்கும் சேர்ந்து இனிமேல் வாழ்வோம் வாழ்வோம் என்றார். ஒரு வார்த்தை பேசாமல் நீ பாரடி, உந்தன் நிமிடங்கள் நில்லட்டுமே. என்னடா என்னைய பார்த்துட்டு இருக்க? நீ தான் என்னை பார்க்க மாட்டேற, ஏதோ விட்டதே பார்த்துட்டு படுத்து கிடக்குற. நானும் அப்படி இருக்க முடியுமா? என் பொண்டாட்டியை பார்க்கணும்ல. ஒன்னும் இல்லடா, யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன தெரிய யோசிச்சுட்டு இருக்க? சத்யாவை பத்தி. சத்யாவை பற்றி இந்த டைமில் என்னடி யோசிச்சுட்டு இருக்க? இந்த டைமில் நம்மளை பற்றி தான் யோசிக்கணும். அது இல்லடா, சத்யா பிரெக்னெண்டா இருக்கல்ல, அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமாம், இது பொண்ணுங்களோட எல்லாரோட வாழ்க்கையிலையும் நடக்கும்ல. இல்லை ஷாம், பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வரம் கிடைக்கிறது இல்லை. நிறைய பேருக்கு இந்த வரம் கிடைக்காமையே போயிடுது. சில பேருக்கு ரொம்ப லேட்டாக கிடைக்குது, சில பேருக்கு உடனே கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு மாதிரி கலந்து தான் இருக்குது. பொண்ணுங்க எல்லாருமே அம்மா ஆகுறதில்ல. அதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. ஹே பைத்தியம், நீ ஏன் அதெல்லாம் யோசிச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்க? நம்ம ஃபேமிலியில் எல்லாருமே நல்லா சந்தோஷமாக தானே இருக்காங்க. மினி அக்காவுக்கு மேரேஜ் ஆச்சு, அவங்க 1 இயர்லேயே ஒரு பாப்பா பெற்றாங்க. இப்போ இவளுக்கு மேரேஜ் ஆச்சா, இவளுக்கும் 1 இயரில் இந்த குழந்தை பார்க்க போகுது. கமலி விஷயம் கேள்விப்பட்டேன், அவங்க 2 பேரும் ஒன்றும் சேரவே இல்லையா. இப்போது அக்காவுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க ஒன்றே சேர்ந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் கூடிய சீக்கிரம் ஒரு குழந்தை பிறக்கும். நீ, நான், அப்புறம் சித்து, காயும், நம்ம 2 பேருக்கும், நம்ம 4 பேருக்கு கல்யாணம் ஆகி இப்போ தான் ஒரு 1 வீக்கு மேலே ஆகுது. நமக்கும் சீக்கிரமே குழந்தை பிறக்கும். நம்மளை சுற்றி இருக்க எல்லாருக்குமே நல்லபடியாக தானே குழந்தை பிறக்குது. இல்லை ஷாம், நீ நம்மளை சுற்றி உள்ளவங்களை மட்டும் யோசிக்கிற. ஆனால் நான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா லேடிஸை பற்றியும் யோசிக்கிறேன். கல்யாணம் ஆனோடனே இந்த ஆசை எல்லா பெண்களுக்குமே வர ஆரம்பிச்சிடும். அது 1 மாதத்துலேயோ 2 மாதத்துலேயோ அது ஸ்டார்ட் ஆகிடும். கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம தலைக்கு ஊற்றிக்கிறோமா, ஊற்றிக்கலையா, அதை நம்ம வந்து ஃபர்தர் பண்ணவே மாட்டோம். பட் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு மாதமும் இந்த மாதம் தள்ளி போயிடாதா, இந்த மாதம் தள்ளி போயிடாதான்னு ஒவ்வொரு பொண்ணுமே ஏங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாடி, யூஸ்வலாக எல்லா பொண்ணுங்களுக்குமே இருக்கிற ஆசை தானே. ஆமாம். ஆனால் கடவுள் ஏன் இந்த மாதிரி விளையாடுறாருன்னு எனக்கு புரியலடா. எந்த மாதிரி? இல்லைடா, கடவுள் ஆண் பெண்ணுன்னு 2 விதமாக பிரிக்கிறாரு. பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் இருக்கணும்னு அவர் பிறக்கும் போதே எல்லாத்தையுமே செட் பண்ணிடுறாரு. அப்போது குழந்தைன்னு ஒரு விஷயம் இருக்குன்றதையும் அவர் அந்த பொண்ணு பிறக்கும் போதே சொல்லிடணும்லடா. அவங்க எவ்வளோ பெரிய பாவம், துரோகம் என்ன வேணால் பண்ணியிருக்கட்டுமே, ஆனால் அவங்களுக்கு இந்த தண்டனை மட்டும் கடவுள் கொடுக்கவே கூடாதுடா. எல்லா கல்யாண பொண்ணுங்களுக்குமே குழந்தை கண்டிப்பாக இருக்கணும்டா. அது நல்லவங்களா இருக்கட்டும், கெட்டவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். தான் மடியில் ஒரு குழந்தை தவழணும், தான் வயிற்றில் ஒரு குழந்தை வளரணும்னு. ஆனால் கடவுள் நிறைய பேருக்கு இந்த சந்தோஷத்தை தரதில்லடா. அரே மென்டல், இப்போ எதுக்கு நீ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? நீ என்ன கடவுளா? நீ எல்லாத்தையும் நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருந்தா எல்லாமே மாறிடுமா? இல்லைடா ஷாம், நான் யோசித்தேன். அப்போது அந்த காலத்துலலாம் குழந்தை பெற்றுக்கிறது பெரிய விஷயமாவே இல்லை.
வீட்டுக்கு 10 குழந்தை இருந்தது, ஆனால் இப்போலாம் வீட்டுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஏன்டா? ஏன்னா அந்த காலத்தில் ஹெல்தி ஃபுட்டாக சாப்பிட்டாங்க. அவங்க சாப்பிட்ற எல்லாத்துலேயுமே ஹெல்தி மட்டும்தான் இருக்கும். பட் நம்ம என்ன ஹெல்தி ஃபுட்டாக சாப்பிட்டுட்ருக்கோம்? இல்லவே இல்லை. அரிசியில் கூட பிளாஸ்டிக் அரிசி தான் சாப்பிட்றோம். ஃப்ரூட்ஸ் கூட நேச்சுரலாக கிடைக்குதா? வெஜிடபிள்ஸ் நேச்சுரலாக கிடைக்குதா? இல்லடி, எல்லாமே கெமிக்கல், எல்லாமே போட்டு தான் கிடைக்குது. அதனால தான் பொண்ணுங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. கரெக்டாக சொன்ன ஷாம். அதை தான் நான் யோசிச்சுட்ருக்கேன். எவ்வளோ மாற்றங்கள் பார்த்தியா? அப்போல்லாம் வேணான்னு சொல்லக்கூட 10-15 பெற்று போடுவாங்க. இப்போல்லாம் ஒன்று பிறந்தா போதுண்டா சாமி, அது நல்லபடியாக பிறக்கணும்னு வேண்ட காலமாயிடுச்சு. சரிடி, இப்போ சத்யாவுக்கு நல்ல விஷயம் தானே நடந்திருக்கு. அதை நினச்சி சந்தோஷப்படு. டே பைத்தியக்காரா, அதை நினச்சி நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டா. இல்லை, எனக்கு அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொன்னோன்னே தோணுச்சு. ஏன்னா அவளே என்கிட்ட நிறைய டைம் புலம்பியிருக்காடா. ஏன்னா எனக்கு இர்ரெகுலர் பீரியட் பிசிஓடி இருக்குது, எனக்கு எப்போ குழந்தை பிறக்குமான்னு தெரிலேன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் சரி கல்யாணத்துக்கு முன்னாடி சரி எனக்கு என்கிட்ட நிறைய புலம்பியிருக்கா. அவளுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா முதல்ல சந்தோஷப்படுறாள், நானாக தாண்டா இருப்பேன். ஆனால் மற்ற பொண்ணுங்களையும் நினச்சி பார்க்குறேன். இந்த மாதிரி பிசிஓடி இருந்தும் இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் ஆகி குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்களே, எந்த ப்ராப்ளமே இல்லாமல் 10 வருஷம் வரைக்கும் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்கல்ல. ஸோ அவங்களாம் நினச்சி கொஞ்சம் ஃபீலாக இருந்தது. மற்றபடி ஒன்றும் இல்லைடா. சரி, நீ கவலைப்படாத. எல்லாருக்குமே நல்லபடியாக குழந்தை பிறக்கும். நம்மளால முடிஞ்சதை கடவுள்கிட்ட வேண்டுவோம். அதுக்கப்புறம் கடவுள் என்ன பண்ணுறாரோ பண்ணட்டும். நம்ம லைஃப்பில் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுவும் வந்துடாதுல்ல. பைத்தியம் மாதிரியே யோசி. நம்ம லைஃப்பில் ஏண்டி வருது? உனக்கு ரெகுலர் பீரியடும் இல்லை, நீ ஹெல்த்தியாக தான் இருக்க. நமக்கு சீக்கிரமே குழந்தை பிறக்கும். என்னடா சும்மா கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. தேவையில்லாத போட்டு யோசிச்சுட்டு இருக்காத. நைட் டைமில் மேரேஜ் ஆகி 1 வீக் தான் ஆகுது, அதுக்குள்ளே நம்ம குழந்தைக்கு போயிட்டாங்க. பேமெண்ட் பாரு. சரிடா திட்டாத, சும்மா ஜென்ரலாக கேட்டேன். ஜென்ரலாக கேட்டதெல்லாம் இருக்கட்டும். குழந்தை பிறக்கணும்னா அதுக்கான ப்ராசஸில் இருக்கணும்ல. ஆமாம் இருக்கணும். அதுக்கு பாடி நீ தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்கடி. ஓ ஆமாம்ல, நான் தாண்டா உங்ககிட்ட தேவையில்லாதெல்லாம் பேசி அப்செட் பண்ணிட்டேன். சாரி. சாரி பூரின்னு பாடி. இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதே. வாவ், மூன் எவ்வளோ கெட்டத்தில் இருக்கு இல்லடி? ஆமாம், நீ நல்லா தெரியுதுல்ல. ஆமாம், இந்த மாதிரிலாம் நான் சென்னையில் படுத்ததே இல்லை தெரியுமா. எங்கள் அம்மா மாடிக்கெலாம் அனுப்பவே மாட்டாங்க. அனுப்பாவி, மாடிலாம் தூங்குனது இல்லையா? நான் பிங்கி அப்புறம் வித்யாக்கா எல்லாருமே அடிக்கடி மாடி வந்து தூங்குவோம். ஆனால் என்னை மட்டும் எங்கள் அம்மா விடவே மாட்டாங்க. என்ன மட்டும் இல்லை, யாரையுமே தான். அப்போ என்ன, இங்கே இருக்க போகிற இந்த 5 நாளும் மாடியிலே தூங்கிடுவோம்? எனக்கு ஓகே சுபி மாமா. ஏம்மா, சொன்னது சுபி இல்லை சிவி. ஓ சிவி மாமாவா? குரல் ஒரே மாதிரி இருக்கா, அதான் கண்டுபிடிக்க முடியல. ஓகே மாமா. இந்த மாதிரி வாழ்கிற வாழ்க்கை வேற லெவல்டா மாமா. ஆமாடா மாப்பிள்ள, இப்படி எல்லாரும் ஒன்றா தூங்குறது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. கரெக்டாக சொன்னீங்க மாமா. என்னடி பிங்கி? அந்த அம்மாவும் இதோ என் பக்கத்தில் படுத்திருக்க சாரும் தலைக்கு மேலே படுத்துட்டு எப்படி பார்த்துட்டு இருக்காங்கன்னு பாரு. அதுதான் பேச்சு முடிச்சு இல்லையாக்கும். ஆமாம், நானும் அவங்கள தான் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்காங்க. என்னத்தான் பார்ப்பாங்களோ. டேய், அவன் கொடுத்து வச்சிருக்கான், உனக்கு தான் அந்த கொடுப்புனா இல்லை பெருசாக படுறா முடிட்டு. நேரம் தாண்டா. லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி தூங்குறது. என்ன டெரஸ்ல படுத்து தூங்குறதா? என்ன நிலா பக்கத்தில் தூங்குறது? ஓ, நிலா கிட்ட தெரியுறதுனால சொல்றியோ? சேச்சா, இதோ என் நிலா என் மண்டை இடிச்சிட்டு படுத்திருக்கேன். இந்த நிலாவை சொன்னேன். இது இருளல்ல, அது ஒளி அல்ல, இது ரெண்டோடும் சேராத முன்னேறம். இன்னைக்கு நான் நிம்மதியாக தூங்க வேண்டி. ஏன்? என் உலகம், என்னோட சந்தோஷம் ஒட்டு மொத்தமும் என் பக்கத்தில் இருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங். அதனால தான் நிம்மதியாக தூங்குவேன்னு சொன்னேன். அப்போ பார்த்தா உன்னை விட நான் தான் நிம்மதியாக தூங்குவேன். ஏன்? என்னோட அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா ஃப்ரெண்டா எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக ஒரு உருவத்தில் பார்க்குறேன்ல, அதனால நானும் நிம்மதியாக தூங்குவேன். யார் அந்த ஒட்டுமொத்தமான உருவம்? அதுவா, அது ஒரு பைத்தியம், ஃப்ராடு, பொறுக்கி, இப்படி சொல்லிட்டு போகலாம். போதும்டி, லிஸ்ட் பெருசாக போகுது. அப்போ நான் எந்த பொறுக்கியை சொல்கிறேன்னு தெரியுது. நல்லாவே தெரியுது. இது வரைக்கும் என்ன ரொம்ப ஜென்யூனான பையன்தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் முதல்ல ஃப்ராடு பொறுக்கி எல்லாமே நீ தான் சொல்கிற. இது ரொம்ப அழகாக இருக்குது. நீ மட்டும்தான் சொல்லணும். ஏன்னா உனக்கு மட்டும்தான் நான் ஃப்ராடு பொறுக்கி எல்லாமே. பின்ன எனக்கு மட்டும்தான், வேற யாராவது சொன்னா சும்மா விட்டுருவேன்? அதானே, நீ என்னோட அயன் லேடியாச்சே. ஆமாம், என்னோட மகாராணி.
என்னடா நடக்குதுங்க? அண்ணா நான் உன் பக்கத்தில் தான் படுத்திருக்கேன். நீ பேசுறது எனக்கு நல்லாவே கேட்குது. கரெக்டாக சொன்ன அர்ஜுன். நானும் இவன் பக்கத்தில் படுத்திருக்கேன்னா அவன் பேசுறது எல்லாம் கிளியராக கேட்குது. உங்களுக்கு கேட்டால் அது ஆச்சரியம் இல்லை, எனக்கும் கேட்குது பாருங்களேன், அதுதான் ஆச்சரியம். அட பாவீங்களா, எல்லாரும் நாங்கள் பேசுறதுக்கு ஒட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. மாப்பிள்ள தப்பா சொல்ற, ஒட்டு கேட்கல, நீ தான் எங்கள் மத்தியில் உட்காந்து சத்தமாக பேசிட்டு இருக்க. கரெக்டாக சொன்னீங்க மாமா. உன்னை முதல் முறை கண்ட நொடியில் தண்ணி கொள்ள விழுந்தேன். அன்று விழுந்தவன் இன்னும் எழும். என்னடி? இல்லை, சத்யாக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கல்ல, அதை நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம போய் தானே கண்டுபிடிக்கணும்னு இருந்திருக்கு. அதுவும் நான் போய் தான் கண்டுபிடிக்கணும்னு இருந்திருக்கு. இல்லைன்னா லூஸ் கேர்லெஸ்ஸாக அப்படியே விட்டுருப்பா. ஆமாம் மாமா. ஏன் மாமா இப்போ உள்ள பொண்ணுங்களுக்கெல்லாம் இர்ரெகுலர் பீரியட், பிசிஓடி, தைராய்டு ப்ராப்ளம்லாம் வருது? அது நம்ம இன்டேக் பண்ணுற ஃபுட்னால தாண்டி, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. பிசிஓடி ப்ராப்ளம் வந்து ஹார்மோன் சேஞ்சஸ்னால. நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் பாடியில் உள்ள எல்லா பார்ட்ஸுமே வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஹார்மோன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். அதனால தான் சில பேருக்கு இல்லை, இப்போது மோஸ்ட் ஆஃப் த விமனுக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் தான் அதிகமாக இருக்குது தைராய்டை விட. ஆனால் அது க்யூர் பண்ண முடியாத வியாதிலாம் ஒன்றும் கிடையாது. அது இருந்தாலும் குழந்தை பெற்றுக்கலாம். ஆனால் நிறைய பேர் ஐயோ எனக்கு பிசிஓடி வந்துச்சுன்னு பயப்பட செய்கிறாங்க. ஆனால் அது பயப்படவும் வேண்டிய விஷயந்தான், ஏன்னா ரொம்ப லேட் ஆகும். அதனால அந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் இல்லை மாமா. குழந்தை கூட ஹாஸ்பிட்டலில் வந்து பெற்றுக்க மாட்டாங்க, வீட்டிலே தான் பெற்றுப்பாங்க. அப்போல்லாம் அந்த ஸ்கேனு, ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த காலத்தில் எல்லாமே மெடிக்கல்லாம் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகி வளர்ந்து வந்திருக்கு. அதே அளவுக்கு மக்களுக்கு இருக்கிற நோயும் அதிகமாக இருக்குது. அதுக்கெல்லாம் ரீசன் ஒன்று தான், ஃபுட்டு மட்டும்தான். அதுதான் பேஸே, மற்ற எல்லாமே அதை தாண்டி தான். நம்மளாம் ஹெல்த்தி ஃபுட் தானே மாமா சாப்பிட்றோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அந்த ஃபுட்டில் எவ்வளவோ கெமிக்கல்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ் எடுத்துக்கோம், நம்ம அது ரைஸ்ன்னு நினைக்கிறோம். ஆனால் இப்போலாம் பிளாஸ்டிக் அரிசியெல்லாம் அதில் கலந்து விட்டுறாங்க. அதனால எது அரிசி எது பிளாஸ்டிக்னு நமக்கு தெரியாமையே சாப்பிட்றோம். அது ஹெல்த்தியாக சொல்லு. சப்பாத்தி சாப்பிட்றோம், அதில் எவ்வளோ கோதுமையில் எவ்வளோ கெமிக்கல் கலந்துருப்பாங்க, என்னென்ன போட்டிருப்பாங்க. எதுவுமே இப்போ இயற்கையாக கிடைக்கிறதே இல்லைம்மா, எல்லாமே கெமிக்கல் தான். கரெக்டாக சொன்னீங்க மாமா. அதனால தான் இங்கே நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது. ஆமாம். சரி, ஓகே. சத்யா அம்மா வைட்டா? ஆமாம், அம்மா போயிட்டாங்க. அடுத்து வித்யாவா இல்லை நீயான்னு போட்டு போடலாமா? ஐயா, என் அக்காவே முதல்ல அம்மா ஆகட்டும், எனக்கு சந்தோஷம்தான். அது நம்ம கையில் இல்லை செல்லம், கடவுள் கையில். ஆனால் எனக்கு என்னமோ என் அக்கா தான் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட் ஆகணும், அம்மா பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. ஆசை நியாயமானது தான், பட் கடவுள் என்ன நினைக்கிறான்னு தெரியலையே. அவரும் நல்லதாக தான் நினைப்பாரு. நீங்கள் வேணா பாருங்க, என் அக்கா தான் முதல்ல ப்ரெக்னென்ட் ஆவா. நடந்தா சந்தோஷம்தான். அதுக்கு முன்னாடி சொல்றவா? மாமா விடுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இல்லடி? சத்யா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஆமாடா, அண்ணா ஃபோன் பண்ணி சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். நாளைக்கு போய் அவளை பார்த்துட்டு வரலாமா? ஆமாடி, போகலாண்டி. ஆமாடா, நாளைக்கு போனால் தான் கரெக்டாக இருக்கும். என்ன நம்ம சித்து அண்ணாவுக்கு, அப்புறம் காயுக்கு, அப்புறம் வித்யாவுக்கு, ஷாமுக்கெல்லாம் விருந்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்கோம்ல, நாளை கழிச்சு வருவாங்க. அதனால நம்ம நாளைக்கு போயிட்டு வந்துடலாம். சரிடி, நாளைக்கு போய் அவளை பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம கேங்லே ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேருக்கு தான் குழந்தை பிறக்குது பார்த்தியா? ஆமாம், ஃபஸ்ட்டு நம்ம தான் கல்யாணம் பண்ணோம், ஆனால் குழந்தை அவங்களுக்கு பிறக்குது. ஹலோ சார், கல்யாணம் பண்ணால் மட்டும் குழந்தை பிறந்துடாது. வேறு என்ன பண்ணால் குழந்தை பிறக்கும்? அது ஒன்றும் இல்லை. சொல்லு, வாய் வரைக்கும் வந்துடுச்சுல்ல, சொல்லுடி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அப்படா நீ என்ன குரங்கு மாதிரி படுத்திருக்க? இப்படி இந்த வியூலேருந்து உன்னை பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்கேன்னு பார்த்தேன். ரொம்பவே அழகாக இருக்குடி. ஐயா, அழகு ரசிக்கிற நேரம் தப்பாரு. இது என்னடா கொடுமையாக இருக்குது? என் பொண்டாட்டியோட அழகை நான் 24 மணி நேரமும் ரசிச்சுட்டு தான் இருப்பேன். இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறதுனால ரசிக்க முடியல, நைட்டு மட்டும்தான் டைம் இருக்குது, அதான் ரசிக்கிறேன். நீங்கள் ஒன்றும் ரசிக்க வேணாம், கிளம்புங்க. எங்கே கிளம்ப? எங்கன்னா கிளம்பு. நோ வே. அடுத்து நம்ம கேங்கில் நமக்கு தானே குழந்தை பிறக்கணும். எது? ஆமாடி, அதான்டி கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு தான் கல்யாணம் ஆச்சு, அப்புறம் நம்ம லாஸ்ட்டாக பெற்றுட்டா நல்லா இருக்காதுல்ல. அதுக்கு குளிரது குளிரது இருவுயிர் குளிரது காதல் உறவாடி என்னடா அப்படி பார்க்குற? என்னன்னு கேட்டேன். சொல்கிறேன், மோச்சவழி தேடி தேகங்கள் பரிமாற நம் உள்ளங்கள் இடமாறும் பேரின்ப பூஜைகளே உன் பெண்மைக்கு பரிகாரம். மழை இல்லாமலும் தென்றல் சொல்லாமலும் நம் நெஞ்சுக்குள் இப்போது லட்சம் பூ மலரும். குளிரது குளிரது இருவுயிர் குளிரது காதல்
எப்படி வாழ இதயம் தொலைந்து சலித்து போனேன் மனிதனாய் இருந்து பறக்க வேண்டும் பறவையாய் தெரிந்து திரிந்து பறந்து. எங்க மம்மி நல்லா சுடிதார்லாம் போட வேண்டியதா இருக்கு. எனக்கு இது கம்ஃபர்டபுளாவே இருக்காதே. இந்த சிப்பு என்ன போடவே வர மாட்டேது. கையை எட்டி தொலைய மாட்டேது. ஏய் சுபி, சாரி நீ இருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக இது எங்களோட ரூமா, அதனால நான் இதோ ஞாபகத்தில் வந்துட்டேன். சாரி அண்ணி. மாமா கூல். ஏய் எதுக்கு எத்தனை சாரி? இல்லை நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்த, தெரியாமல் உள்ள வந்துட்டேன். சாரி. மாமா நான் ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணி முடிச்சிட்டேன். நீங்கள் முதல்ல கூல் ஆகுங்க. இல்லை நான் ரூமை லாக் பண்ணிட்டு வந்திருக்கணும். நான் இது எங்களோட ரூமா, அந்த ஞாபகத்தில் வந்துட்டேன். சாரி. எதுக்குமா இவ்வளோ சாரி? இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, விடுங்க. என்ன நீ இதுவே மற்ற பொண்ணுங்களா இருந்தால் கண்டிப்பாக கத்தி கூச்சல் போட்டிருப்பாங்க. தெரிஞ்சு பண்ணா தெரியாமல் பண்ணணும்னா யோசிக்க மாட்டாங்க. நீ இட்ஸ் ஓகேன்ற. ஏன்னா நீங்கள் என்னோட மாமாவாக இருந்தால் நல்லவனாக தான் இருக்கணுமா என்ன? நீங்கள் என்னோட மாமான்றதுக்காக மட்டும் இல்லை, எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும். நீங்கள் எவ்வளோ ஜெனியூன்னு நல்லாவே தெரியும். நீங்கள் எந்த பொண்ணையும் எடுத்து பார்க்க மாட்டீங்க, எந்த பொண்ணுக்கிட்டே பேசக்கூட மாட்டீங்க. ஏதாவது ஒரு பொண்ணு வந்தால் கூட தலையை குனிஞ்சிட்டு போயிடுவீங்க. உங்களை பற்றி நல்லாவே தெரியும். இவ்வளோ ஏன் என்னையே எடுத்துக்கோங்க, என்னோடய நம்பர் உங்ககிட்ட இருக்குது. சின்ன வயசுலேருந்து நம்ம ஒன்றா இருக்கோம். நீங்கள் என்னோட அத்தை பையன். நீங்கள் இது வரைக்கும் என் மேலே ஒரு அட்வான்டேஜ் கூட நீங்கள் எடுத்ததே இல்லை மாமா. என் நம்பர் முதற்கட்டும் உங்ககிட்ட இருக்குது. ஆனால் நீங்கள் இது வரைக்கும் எனக்கு காலோ டெக்ஸோ எதுவுமே பண்ணதில்லை. நானா என்னம்மா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் இருக்கம்மா அவ்வளோதான், உங்களை என்ன மெசேஜ் பண்ணிட்டு விட்டுருவீங்க. இதுவே வேறு மாமா பையனாக இருந்தாலோ வேறு பையனாக இருந்தாலோ எப்படி கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி பேசலாம், எப்படி வழியலாம், அந்த மாதிரி தான் நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு நாள் கூட என்கிட்ட நடந்துட்டதில்லை. என்கிட்ட மட்டும் இல்லை, எந்த பொண்ணுக்கிட்டையும் நடந்துக்கிட்டதா நான் கேள்விப்பட்டதும் இல்லை. எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும். உங்களை நம்பி எத்தனை பொண்ணை வேணால் விட்டுட்டு போகலாம். என்னாச்சு மாமா? இல்லைம்மா, இப்படி நீ பேசுகிறது கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதான். எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும் மாமா. ஸோ நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். சாரிம்மா. இருந்தாலும் சரிங்க மாமா, நீங்கள் தெரிஞ்சே இதை பண்ணல. தெரியாமல் பண்ணதுக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ சாரி சொல்கிறீங்க? இல்லைடா, ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. இது உங்களோட ரூம்னு எனக்கு நல்லாவே தெரியும் மாமா. அதனால நீங்கள் தெரியாமல் தான் வந்தீங்க. இப்போ கூட பாருங்கள், நான் எங்கே நிற்கிறேன், நீங்கள் எங்கே நிற்கிறீங்க. ஏன் மாமா நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நான் உங்களை தப்பாலாம் எடுத்துக்கல. தேங்க்ஸ் டாமா, என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு. உங்களை நான் புரிஞ்சுக்காம வேறு யார் மாமா புரிஞ்சுப்பா? உன்னிடத்தில் தேக்கி வைத்த காதல் முழுதும் உன்னிடத்தில் கொண்டு வர தெரியவில்லை. காதல் அதை சொல்லுகின்ற வழி தெரிந்தால் சொல்லி அனுப்பு. தேங்க்ஸ்மா. போதும், வந்ததுலேருந்து தேங்க்ஸ் சாரியை தவிர வேறு எதுவுமே நீங்கள் சொல்ல மாட்டீங்க. சரி ஓகே, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் உங்களை தப்பாக நினச்சிக்கல, நீங்கள் தப்பும் பண்ணல. சரிங்களா? நான் வெளில போகிறேன், நீங்கள் வாங்க. சரியா நீ. நான் உயிருக்கு உயிராக காதலிச்ச என்னோட ஷாலுவே என்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ பேசினா, என்னோடய கேரக்டர் அவ்வளோ கீழப்படுத்தினா. ஆனால் அன்னைக்கு கூட இது வரைக்கும் நான் பேசினது கூட இல்லை. அவ்வளோ மெசேஜ் பண்ணால் கூட ஏதாவது ஓகே இந்த மாதிரி தான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஆனால் என்னை பற்றி இவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்கா. கண்டிப்பாக இந்த இடத்துல அப்போ உள்ள ஷாலுவாக இருந்தால் கண்டிப்பாக கத்தி கூச்சல் போட்டு என்னை அடிக்க கூட செஞ்சுருப்பா. ஆனால் இவன் என்ன எவ்வளோ நல்லா புரிஞ்சு வச்சுருக்கா. சில நேரம் நம்ம கைகிட்ட இருக்க பொருளை நம்ம பார்க்காம வேறு பொருளை தேடி போகிறோம். அந்த தப்பை தான் நானும் பண்ணிட்டனோ. நீ ரொம்ப நல்ல பொண்ணா. நீ அத்தை தான் ரொம்ப கெட்டவங்க, ஆனால் உன்னை ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க. உண்மையிலே நீ ரொம்ப நல்லவரி.